இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜீன் கிரேவ் டு ஒரிஜினல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜீன் கிரேவை முதல்ல எந்த காமிக் இஷ்யூல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இஷ்யூல தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டேட் வைஸ் பாத்தீங்கன்னா 1963 செப்டம்பர் மாசம் தான் இந்த இஷ்யூவை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜோன் கிரே, எலைன் கிரே அவங்க ரெண்டு பேத்துக்கு மகளா தான் நம்ம ஜீன் கிரே வந்து பிறக்கிறாங்க. சோ நம்ம ஜீன் கிரே பிறக்கக்குள்ளேயே ஒரு மரபணு மாற்றத்தால ஒரு மியூட்டண்டா தான் பிறக்கிறா. ஜீனுக்கு இப்போ ஒரு 10 வயசு ஆகிருச்சு. நம்ம ஆனியோட விளாண்டுக்கு இருக்கா நம்ம ஜீன். ஆனி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜீன்ட ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் வெளியே விளையாண்டுக்கு இருக்கப்போ ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ஒரு கார் வந்து இடிச்சிருது ஆனிய. அந்த இன்சிடென்ட்ல தான் நம்ம ஜீன்ட பவர் ஃபர்ஸ்ட் அன்லாக் ஆகுது. ஜீன்ட பவர்ஸ்னு பாத்தீங்கன்னா டெலிகைனெட்டிக்ஸ் அண்ட் டெலிபதிக்ஸ் பவர் தான் ஜீனுக்கு மெயினா இருக்குது. சோ அந்த டெலிபதிக் பவரை யூஸ் பண்ணி ஆனியோட மனசுல அவ வந்து ஸ்டக் ஆகிடுறா. ஆனியும் துடிச்சு கொடூரமா சாவறத நம்ம ஜீனுமே ஃபீல் பண்றா. அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஜீன் ரொம்பவே மனதளவுல பாதிக்கப்படுறா. பாதிக்கப்பட்ட நம்ம ஜீன் கிரேவை நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ், அதாவது அந்த வீல் சேர்ல உட்கார்ந்துருப்பாரு எக்ஸ்மேன்ல தலைவர், அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. ப்ரொஃபசர் எக்ஸ் இப்ப ஜீன்ட பிரச்சனைக்கு காரணமான டெலிபதிக் பவரை வந்து பிளாக் பண்ணிடுறாரு. ஒன்லி டெலிகைனெட்டிக்ஸ் பவரை மட்டும் தான் பாவிக்கிறதுக்கு எலோ பண்ணிருக்காரு. அவங்க டீனேஜ் ஆகி ஒரு பெரிய அழகா காட்டியும். சோ இந்த டெலிபதிக் அண்ட் டெலிகைனெட்டிக்ஸ் பவர்னா என்னன்னு நீங்க கேட்பீங்க. அதை பத்தி விவரமா விளக்குறேன். டெலிபதிக் பவர்னா மத்தவங்க நினைக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, இல்லாட்டி அந்த கூடி விட்டு கூடு பாயிற மாதிரி நம்ம உடம்புல இருந்து அவங்க உடம்புக்கு போயிட்டு அவங்கள கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லாட்டி நம்ம ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்கள ஏதாச்சும் ஒரு கமாண்டை செய்ய வைக்கணும். மனதளவுல என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலுமோ அவ்வளவும் என்னன்னா டெலிபதிக் பவருக்கு இன்க்ளூட் ஆகும். அடுத்தது டெலிகைனெட்டிக்ஸ் பவர். டெலிகைனெட்டிக்ஸ் பவர்னா மனதளவுல ஒரு பொருளை வந்து நகர்த்துறது, தூக்குறது, வீசுறது அந்த மாதிரி. சோ டெலிபதிக்கும் டெலிகைனெட்டிக்ஸுக்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஜீன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்மேன் க்ரூல ஒரு மெம்பரா சேர்றா. ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக போன ஒரு எஸ்ட்ரோனட் கூட்டம் வந்து ஸ்பேஸ்ல வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது அவங்க ஸ்பேஸ் ஷிப் வந்து உடைஞ்சி அந்த ஒரு சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க. சோ அவங்கள காப்பாத்துறதுக்கு நம்ம எக்ஸ்மேனோட உதவியை வந்து கவர்மெண்ட் நாடுறாங்க. நம்ம எக்ஸ்மேனுமே போயிட்டு காப்பாத்தக்குள்ள தூரத்துல இருந்து பாக்குறாங்க ஒரு சூரிய புயல் மாதிரி, அதாவது கொஸ்மிக் ரேஸ், அதாவது ரேடியேஷன் ஒன்று உங்களை தாக்குறதுக்கு வந்து இருக்க மாதிரி. அதுல தாக்கப்பட்டாங்கன்னா அவங்க ரேடியேஷனால எஃபெக்ட் ஆகி எரிஞ்சு செத்து போயிடுவாங்க. எஸ்ட்ரோனோட்லாம் காப்பாற்ற போன அந்த முயற்சியில நம்ம ஜீன் வந்து அவங்களோட ஷிப்ல மாட்டிக்கிறா. அட்டாக் பண்ண வந்து அந்த கொஸ்மிக் புயல் வந்து அப்படியே நம்ம ஜீன் விட்டு உடம்புக்குள்ள போயிருது. அந்த முழு கொஸ்மிக் ரேஸையுமே அப்சர்வ் பண்ண நம்ம ஜீன் கிரே வந்து இறந்து போயிடுறா. ஈனத்தா ஒரு சின்ன திருத்தம்னா அட்டாக் பண்ணது வந்து கொஸ்மிக் ரேஸ் எல்லாம் கிடையாது, அது வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அது உயரத்திலிருந்து திரும்ப ஒருக்காவும் வருவாங்க. இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட அட்டாக்கால நம்ம ஜீனுக்கு வந்து அதை விட பவர் வந்து மல்டிப்ளை ஆகி நிறைய கூடி இருக்கும். ஜீன் கிரேட பவரும் நிறைய கூடிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸால வந்த பவரும் நிறையவே கிடைச்சிருக்கும் நம்ம ஜீனுக்கு. சோ இந்த காரணத்தினால தான் நம்ம ஜீன் கிரேவை வந்து ஒரு ஒமேகா லெவல், அதாவது நிறுத்த முடியாத ஒமேகா லெவல் ஒரு மியூட்டன்ட்னு சொல்லுவாங்க. மத்த மியூட்டன்ட்டை விட உங்களுக்கு பவர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ இந்த ஃபீனிக்ஸ்க்கு நல்ல ஒரு பக்கம் இருக்க மாதிரியும் ஒரு கெட்ட ஒரு பக்கமும் இருக்கும். அதாவது சொல்லணும்னா டார்க் ஃபீனிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த டார்க் ஃபீனிக்ஸாலையும் நிறைய பிரச்சனைகள் ஜீனுக்கு வந்திருக்கு. எக்ஸ்மென் க்ரூவுக்குமே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோனைக்கு நம்ம எக்ஸ்மென் டீம்ல இருப்பார் இல்லையா சைக்ளோப்ஸ், அவரை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்த ஒரு குழந்தையிட பேரை மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. சோ ஜீன் கிரேயை பத்தி பிரதானமா என்னென்ன இருக்கோ அதை அவ்வளோத்தையும் கவர் பண்ணிட்டேன். இது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருந்தா மறக்காம அதையும் கமெண்ட்ல போட்டு போங்க.